நம்மளோட Black Panther பாருங்களேன், ரொம்ப வஸ்டான கண்டிஷனில் இப்போ இருக்குதா. எப்பா பார்த்து வாப்பா, எப்படிப்பா வர? ஹாய் சார், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாம் வந்துட்டு ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய நெகட்டிவ் நான் ஃபேஸ் பண்ணேன். அதாவது இங்கே கிடையாது, இந்த சோஷியல் மீடியா கமெண்ட் மூலியம் நீ ரைடு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பாமே இருக்குன்னு சொல்லி. ஏன்னா 1 லட்ச ரூபா காசு சேர்த்துற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும், கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன தெரிய போகுது. அண்ட் வந்துட்டு அதெல்லாம் விட்டு தெலுங்க. இப்போ நம்ம ரைடு வந்துட்டு வர சண்டேவா மண்டேவா இந்த 2 டேட்டில் ஏதோ ஒரு டேட்டில் கன்ஃபார்மாக கிளம்புறது தான். நம்மளோட Black Panther பாருங்களேன், ரொம்ப வஸ்டான கண்டிஷனில் இப்போ இருக்குதா. நேற்று வந்து ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டிக்கு வசம் போனோமா, அங்கே போயிட்டு கேக் அடிக்கிறன்னு பேரில் காருக்கு சேர்த்து அடிச்சு விட்டேன். ஸோ வந்துட்டு நாங்கள் பேக்லாம் பண்ணணும். அதனால் இப்போ கார் எடுத்துகிட்டு இன்டீரியலும் நாங்கள் அவ்வளோவோ பண்ணல. பார்த்தீங்களா இன்டீரியல் இவ்வளோ அழகாக இருக்குது. டே இந்த மயில் ரக என்னை விட்டு போவே இல்லைடா. ஞாபகம் இருக்கா? இல்லை போதிலிருந்து நான் என்ன பண்ணேன்? இல்லை இது ஞாபகம் இருக்கா? யார்கிட்ட எடுத்தேன்னு தெரியுதா? படிக்கிட்டேருந்து எடுத்தீங்க. திலக்கண்ணாவோட அண்ணாட்டேருந்து எடுத்தேன். அவர் மான்ஸ்டர் வாங்கிட்டு வந்தாரா, அந்த மான்ஸ்டரில் ஒட்டிட்டு இருந்துச்சு. எடுத்து பாக்கெட்டில் வச்சேன். அப்புறம் இங்கே வச்சேன். இது ஏதோ ராசி போல், இது காருக்குள்ளேயே கிடக்கட்டும். ஓகே. அண்ட் நம்ம வந்துட்டு தார் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஆனால் இன்சூரன்ஸ் மட்டும் தான் போடல. இன்சூரன்ஸ் வந்துட்டு போடலான்னு பார்த்தா 20,000 ரூபா. ஆனால் எங்களோட பேங்க் பேலன்ஸே பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா. அந்த 5,000 ரூபா வச்சுட்டு தான் ஸ்பிட்டி வேலி போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து மணாலின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் வந்து மணாலியில் வந்து எல்லாரும் வந்துட்டு ஃபேமிலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் சரி, பேச்சுலராக எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் சரி, சிங்கிளாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் சரி, எல்லாமே வந்துட்டு மணாலின்னு சொல்லி அந்த ஊரே ஒரு சப்புன்னு ஆகி போச்சு. ஸோ ஸ்பிட்டியும் அங்கே இன்னொன்று ஸ்பேனோ ஏதோ ஒரு ஏரியா. ஸோ அந்த ஏரியா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்லி 4x4 மட்டும் தான் அதோட ஆஃப் ரோட், அதாவது ஸ்னோவில் ஆஃப் ரோட் பண்ணுற எக்ஸ்ப்ளோர் அது வந்துட்டு போகலான்னு. அண்ட் வந்துட்டு நாங்கள் கிறிஸ்மஸ்க்கே அங்கே போகலாம் ஒரு ஐடியாவில் வந்தோம். ஆனால் அந்த டைமில் வந்துட்டு அங்கே ஸ்னோ எதுவுமே இல்லை. அதனால் நாங்கள் தள்ளி, நான் நியூ இயர்லேருந்து பயங்கரம் ஸ்னோ வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் இப்போ அவதியாக கிளம்புறோம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் 10 hour ரெடி பண்ணி 10 hour ரைட் முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் ஸ்னோ ரைட் பண்ணலான்னு இருந்தோம். அப்புறம் ஸ்னோ அதிகமாக வர அங்கே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ கிளம்புனாலே அங்கே வந்துட்டு சில பிளேஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போகலான்னு தான் சார். நாம் இப்போ போய் வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு ஃபாக் லைட் வந்துட்டு நேற்று ஏதோ ஒரு காலர் வச்சாரு. நேற்று நைட்டு ஃபாக் லைட் யூஸ் பண்ணேன். அது லைட்டு வந்துட்டு பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ நம்ம தாரும் ஸ்டார்ட் ஆகாமல் போயிடுச்சு. காலையில் இங்கே ஃபோன் பண்ண உடனே கொஞ்சம் உடனே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆகலடா. இப்பயும் ஒரு 2 மணி, இப்போ 1:30 மணி பக்கமாக ஆயிடுச்சு வண்டி ரெடி ஆகிறதுக்கு. இப்போ வந்துட்டு நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வர்றதா பிளான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு கொஞ்சம் பேர் வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டேட்டு என் டேட்டு நான் கம்பேர் ஆகலை. நான் போனால் நான் ஸ்பிட்டிலேயே வந்துட்டு 1 மாதம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு ஐடியா. என்னோட பாய்ஸ்லாம் வந்துட்டு 10 நாளில் 5 நாளில் வரணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. அங்கே பாருங்களேன், காருக்குள்ளெல்லாம் சரியான பேட் ஸ்மெல் கிடையாது. அது எங்கடா இது? ஓலோ சாயங்காலம் தானே வாங்கணும். அது லிக்யூடு பர்ஃப்யூம் பாட்டில் வாங்கணும். சீட்டு பெல்ட் போட்டுக்கிறேன். வேறு லாங் வேறு போக ஆரம்பிக்கணும். சீட்டு பெல்ட்டுன்ட்டா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய வீடியோ அதாவது லாங் வீடியோஸ் எல்லாமே மார்னிங் 11 மணிக்கு ஹார்ட் ரேசர்லேயும் மெசேஜா பம்பிள் பியில் 3 இனிமேட்டு கலந்து வரும். அண்ட் பம்பிள் பியோட ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாய்ஸ் ஓவரும் சரி அண்ட் கண்டென்ட் வீடியோவும் சரி ஒரு 5-5:30 இந்த 2 டைமில் வந்துடும். அண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் 3த்துலேயும் இனிமேட்டு ரெகுலராக வீடியோ வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்லி ஃபார் கண்டென்ட்டுக்குன்னு நாங்கள் வெளியே கிளம்ப கிடையாது. இனிமேட்டு எங்கள் பிளான் என்னென்னா, யூடியூப்லாம் தாண்டி பர்சனல் லைஃப் இருக்குனால வருஷத்துக்கு இந்தமாரி ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோர் ரைட் பண்ண போகிறோம். ஜனவரியில் ரைட் பண்ணுறேன். பிப்ரவரி ரெஸ்ட் எடுத்துப்பேன் சார். பிப்ரவரிக்கு அப்புறம் என்ன மாதம்டா வரும்? மார்ச். ஐயோ டக்குன்னு இல்லை, 3ஆவது மாதம் மார்ச்சா? இல்லை பிப்ரவரி, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் தான் வருமா? மார்ச்சுக்கு அப்புறம் தான் ஏப்ரலா? எப்படி தரும்? அப்போ 5ஆவது மாதம் என்ன மாதம்? ஏப்ரல், மே. சரி, மேவா? மே, ஜனவரி. சரி, 3ஆவது மாதம் வந்துட்டு 10 hourல வந்து ஒரு பக்கம் போகலான்னு. அண்ட் வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு ஆச்சும் ஒரு ஃபாரின் கண்ட்ரி போயிடலான்னு ஒரு ஐடியா வச்சார். நிறையா டைம் பிளான் பண்ணி அது சொதப்பலாவே ஆச்சு. இந்த டைம் நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும். இப்போ நம்ம இன்டீரியர்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த நாயை சீண்டிட்டு வரலாம்.
அப்புறம் ப்ளூ கிராஸ்ல இருந்து இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா வருதா நம்ம வந்தாலே வருது. ஏய் அந்த நாய் நாமளும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்டா. அது ஏனுக்குது நாமளும் ஏனுக்குறோம். மித்தம் யார் வந்தாலும் அது அமைதியாக தான்டா இருக்குது. நாம 2 பேர் வந்தா மட்டும்தான் ஏன்ட்டு குலைக்குது. நல்ல வேலை கண்ணாடி மட்டும் நேற்று மூடலன்னு வச்சுக்கோங்க, 3/4 கிலோ கேக்கெல்லாம் உள்ள வந்திருக்கும்டா. படி இன்னையோட கடைசி நாளா ஸ்கூலுக்கு போறது? ஆமா. இது வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எப்படியும் அவனுக்கு டிசி கூட துரத்தி விட்டுருவாங்க தானே. அதுக்கு தான் காத்துன்னுக்கிறேன். நீ உருப்படாம போனதால அவனும் சேர்ந்து உருப்படாம போனா. ஆமா. என் போன் எடுத்துக்கிட்டு தானே. எடுத்துக்கிட்டேன். நிறைய செட்டிங்ஸ் மாத்திரம் வச்சா தார் கொஞ்சம் வர்ஸ்ட் கண்டிஷன்ல தான் இருக்குது. ஐயோ ஒரு கிளார். ஆ கிளார். ஓகேவா? ஓகே. நம்ம தார் பிரச்சனையே மேலே பிரச்சனையே வந்துட்டு இருக்குதுல்ல. அது ஏன்னா நம்ம ஓட்டுற லட்சணம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம நார்மலாக பேசிக்காக ஓட்டினா பேசிக்கான நம்ம ஆஃப் ரோடு அது இதுன்னு பண்ணுறோம்ல, அதனால் ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும். இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பேசிக்காக கார் வச்சுருந்தாலே சர்வீஸ் காஸ்ட் ஒரு 20 ரூபா பக்கமாக வந்துட்டு தான் இருக்கும் மந்த்லி ஒன்ஸ். அதனால் நீ வந்துட்டு அதை வரி பண்ணாத, என்ஜாய் பண்ணுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் அந்த 20,000 நான் தானே கட்ட போகிறேன், அவங்கள கட்ட போகிறாங்க. சொல்கிறீங்க 1000 சொல்லிட்டு போயிடுவாங்க. கோழி முட்டை போடுற வழி கோழிக்கு தான் தெரியும், முட்டை சாப்பிட்றோம் உனக்கு என்ன தெரியும். அந்த மாதிரி தான் இருக்குது இவனுங்கெல்லாம் சொல்லும் போது. கார் கிளீன் பண்ணணும், ஃபாக் லைட் வைக்கணும், துணி பேக் பண்ணுமா. இன்னைக்கு மொத்தம் வந்துட்டு ஏகப்பட்ட வேலை. நீ இன்னும் கொஞ்சம் நேரத்தோட வந்திருக்கலாம். முட்டை தோசை சாப்பிட்டேன். ஏய் எவன் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியலடா. அந்த கேஎஃப்சி சாப்பிட்டேன். அந்த வெனஸ்டே ஆஃபர் சாப்பிட்டோம்ல, அதுல இருந்து வயிறு வலி, வயிறே சரியில்லை. கொஞ்சம் கேமரா கீழே கொண்டு வந்து வச்சுக்கோயேன், இன்னும் ஆங்கிள் நல்லா வரும். மேலே வச்சுன்னு வச்சுக்கோயேன், டாப் வியூ தான் தெரியுமே தவிர வீலோட பர்ஃபார்மன்ஸ் தெரியாது. ஓகே. இதுக்கு தான் அந்த வாக்கி டாக்கி இருக்குண்ணா. அப்படி நான் சொல்லுவேன், டேய் கேமரா கொஞ்சம் கீழே இருக்கு. அந்த வாக்கி டாக்கி எப்போதான் வருமோ தெரில. நாங்கள் ஒரு எப்படி சொல்ல, முழுசா ஒரு டிராவலராக மாறிடலாம் அப்படின்னு நிறைய ரீல்ஸ் பார்த்துருக்கேன். ஒரு அக்கா துபாய்க்குலாம் போயிட்டு விளாக் பண்ணிட்டு இருக்காங்க பாரு, அந்த கேரளாக்கா. அந்த நீ பார்க்கவே இல்லை, நான் ஹெச்ஆர்ட்ட பேசிட்டு இருக்கேன். அந்த அக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் தார்லேயே வந்துட்டு ஃபாரின்லலாம் ட்ராவல் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்களா. சோலோ ட்ராவல் தான் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் அவங்களோட ஹஸ்பண்டோட ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கேன். இங்கடா கார் வந்துட்டே இருக்குது, சீக்கிரம் அந்த தமிழ்நாடு விட்டு போகணும் ஹெச்ஆர். இங்கே வந்துட்டு எந்த முக்கில் போனாலும் பிடிச்சி போடுறாங்க. நாங்கள் நார்த் சைடு போயிட்டோன்னா அங்கே போயிட்டு வடக்கான் போலீஸ்கிட்ட மாட்டுவோம். நம்ம தமிழ்நாட்டு போலீஸ்கிட்ட மாட்டி போர் அடிச்சிருச்சு எனக்கு. அதனால நம்ம நார்த் சைடில் போயிட்டு அங்கே போய் மாட்டிக்கலாம். எப்படியும் மாட்டுறதுன்னு ஆகி போச்சு, கொஞ்சம் ஏரியா மாறி மாட்டுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்பயும் நீ கடைசி வரைக்கும் திருந்த மாட்டேல்ல. திருந்தணும்னா இங்கே நிறைய பேர் திருந்த வேண்டியது இருக்குது. இப்பதான் நம்ம அண்ணன் கடையை தாண்டுறேன். முட்டை கடையா, தோசை கடையா? ஃபியூச்சர் தானே? ஃபியூச்சரே தான். நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னா ஃபியூச்சருக்கு போகணும். நான் ஒரு 4-5 கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டா. வா நின்றுருக்கேன். வந்துட்டியா? கிளம்பிட்டு வண்டி எடுத்துட்டியா? ப்ரோ கூட்டமா இருக்கு போல ப்ரோ. கூட்டமா இருக்கா? எத்தனை கார் ப்ரோ நிக்குது? 1 2 3 கார் பக்கம், 4 கார் பக்கமா நிக்குது ப்ரோ. கேட்டு பாருங்க நிறைய பக்கத்துல. தருணுட்டு கேட்க சொல்றேன். நீங்க வாங்க, நான் ரோட்ல தான் நின்றுட்டு இருக்கேன். தருண் கார் வாட்டர் வாஷ் பண்ணணும். எப்பா பார்த்து வாப்பா, எப்படிப்பா வர? இடிக்க மாட்டேன். 3 மணி நேரம் ஆகுமா? 3 மணி நேரம்
A1க்கே போயிடலாம். யாரா எடுத்துட்டு இருக்கற வீடியோ? ப்ரோ நீ ஒரு யூடியூபர். எங்க ப்ரோ? வண்டி அண்ணன் கடையில் போட்டு வரலாமா நான் வீட்டில் போட்டு வந்துடலையா? நான் கிட்ட போடுறேன் ரோட்ல. வாங்க போலாம். இங்கே வண்டி போக மாட்டேங்குது. தூக்கிடலான்னு தான் பார்த்தேன், ஜஸ்ட் மிஸ்ல வளைஞ்சிட்டாரு அவரு. அங்க பேர் அந்த ஆள் சும்மா இருக்க மாட்டிருக்காரு, பின்னாடி திரும்பி உட்காந்து போயிட்டு இருக்காரு பாத்தியா? ஐயோ எனக்கு வேற கக்கா வர மாதிரியே இருக்கு. நடுவில் ஓடி போயிடலான்னு பாக்குறியா? லேட்டா வர போயிருந்தா? இல்ல இடையில கடைக்கு போற டக்குன்னு 2 வீலர் எடுத்துறோம்ல. சரி அப்படியே யூட்டர்ன் போட்டு உள்ள போடுறது தான். எங்க ப்ரோ? அதுக்குள்ள இருக்கு. உடனே பண்ணுவாங்க. வா 1 வீல வாங்க, அப்படியே 1 வீல போயிடலாம். அந்த பக்கம் ப்ரோ இப்படி போனாதான் சுத்து, அப்படி வந்தா அப்படியே பாருங்க உங்க காருக்கு நான் டோ பண்றேன். ஐயோ நீ அந்த பக்கம் அசிங்கப்படுத்தினா இப்ப இந்த பக்கம் அசிங்கப்படுத்துற நீ. அதெல்லாம் போலையாது. பாரு எப்படி நாரி கிடக்குதுன்னு. இதுக்கு நீ குடிச்சிட்டு வாந்தி எடுத்திருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். கேக்கு பிசு பிசு நாத்தம் நாறுது. ஐயோ காலு போயிட போது, அதை வச்சுதான் உன் பொழப்பு இருக்கு. என்ன ப்ரோ இது கலரு? டிராயர் கலர் என்ன ப்ரோ இது? ஜட்டி போடலையா? ஜட்டி போடல. பசங்க லாக்டவுன்ல இருந்து இந்த ஜட்டி கம்பெனிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் லாக்டவுன்ல இருந்து ஜட்டி கம்பெனி நிறைய கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க. முக்காவாசி பசங்க யூஸ் பண்றதே இல்ல. அதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப போலீஸ்ங்க பாருங்க, போலீஸ் பார்த்தாங்க நீ முடிச்சு விட்டுருக்கீங்க. ஆமா உன் வண்டி அப்படியே கோடி கணக்கு. 2000 ரூபாய்க்கு தானே அந்த வண்டி வாங்கினேன். பார்த்தேன் ஏற்காடு போயிட்டு வரதுக்கு 800 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டான் அந்த வண்டிக்கு. வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. வண்டியில ஒரு புக்கு கூட கொடுக்கல. நீ விட்டுருந்தா நீ ரேஸ் ஓட்டுற வண்டியா? அங்க போலீஸ் அங்க நிக்கிறாரு, அவர்கிட்ட சொல்லு. போலீஸ் அங்க இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்லு. வேற அவரா? நேத்து இருந்தவரா? அங்கிருந்து கவி கடை பக்கம் தான்டா, அப்படியே போய் ஒரு லைட் எடுத்து வந்துடா வாட்டர் வாஷ் பண்றதுக்குள்ளார. நானு திலக்க இருக்கோம், நீ போய் எடுத்துட்டு அங்க ஆள் யாராச்சும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், அப்படியே கூட்டிட்டு வா 10 hour எடுத்துட்டு போறதுக்கு. சரி ஓகே. 10 hour போயிட்டு வந்தாங்கன்னா பேட்டரி எல்லா வண்டியிலயும் பேட்டரி கழட்டி வைக்கணும். இது வந்து 20 நாள்னா பேட்டரி ஊனாயி போயிடும். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணி விட்டுறதுக்கு ஆளும் இல்லை. முன்னாச்சும் நமக்கு செட்டுங்க இருந்தானுங்க, வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டு போவானுங்க. இப்பதான் நம்ம 2025 இருந்து திருந்தி நல்லவரா. ஆமா இதுக்கு மேல இந்த வருஷம்லாம் என்னால செருப்படி பட முடியாது. எத்தனை வருஷம் தான் ஃப்ரெண்டுகிட்ட செருப்படி படுறது? நம்பி வந்து இன்னும் இதுக்கு மேலே அடி வாங்குவேன். அப்ப ஆமா இதுக்கு மேல நீ அடி வாங்க. காலேஜ் போவ, ஃப்ரெண்டு செட்டுங்க வரும். ஆனா படி எப்படி கரெக்டா இருக்கான்னு தெரியல. காலேஜுக்கு தான் போறான், ஆனா எப்படி கரெக்டா இருக்கான்னு தெரியல. இவன் என்னதான் பேக்கா இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு ஹிடன் டேலண்ட் ஒண்ணு இருக்கு. அவன் வாங்குற இது இல்லைன்னா குடுக்கற இது காலேஜ்ல என்ன அவன் டானு அந்த கிளாஸ்க்கு அந்த மாதிரி. உண்மையாலுமே நான் ப்ரோ திலக்கு நம்ம எங்க போறோம்? திலக்கு படி காலேஜ்ல டானாமா. யாருக்கு ஆயாங்களுக்குல டானா? நான் இல்லண்ணா அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லாம் சோதா பசங்க மாதிரி இருப்பாங்க. அவனே சோதாவா தான்டா இருப்பான். அவனை விட சோதாவா இருப்பானுங்களா? ஆமா அங்க இருக்கிற ஸ்கூல் மாதிரி தானே இருக்கும். அந்த காலேஜே ஸ்கூல் மாதிரி தானே இருக்கும். இந்த காலேஜ்ல நான் 1 வாரம் படிச்சிருக்கேன். அவன் கண்ணாடி கழட்டிட்டு முன்னாடிக்கிறது எதுவுமே தெரியாதாடி. அவன் எப்படா டான் ஆகுனா? டான்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? 2 பட்டனை கழட்டி விட்டு பொண்ணுங்கெல்லாம் அவங்கள பார்த்து சல்யூட் அடிக்கணும். மிஸ்ஸுங்கெல்லாம் அவங்க மேலே எப்பயுமே ரிப்போர்ட் பண்ணணும். சாருங்கெல்லாம் எப்பயுமே அவனை சஸ்பெண்ட் பண்ணணும். கடைசி டைம்ல இந்த அரியர் எக்ஸாம் டைம்ல கெஞ்சணும். அதுதான்டா டானு. அதான் இந்த பொண்ணுங்களை தவிர மத்தவங்க எல்லாரும் எல்லாம் வச்சு செய்யறாங்க. நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இது எல்போர்டு ப்ரோ. அவன் இப்படிதான் அந்த பொட்டனை அடிச்சுட்டு அவரும் போய் மிரட்டிட்டு இருக்காரு. அதான் வண்டியே வரல, எங்க நிறுத்திட்டு இருக்கிறான் பாரு. அவன் வண்டி ஓட்ட தெரியாதவனா எதுக்கா முட்டு சந்தில வந்தானோன்னு தெரியல. ஆமா வண்டி ஓட்ட தெரியாதுன்னு ஞாபகம். நாளைக்கு லைசன்ஸ் போடல நீ. ஆமா லைசன்ஸ் வந்தனே இது பண்ணி சொல்லு, போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுற சொல்லு. ஜெராக்ஸ் அங்க எடுத்துக்கலாம். இல்ல கார்டே கொடுக்குறாங்கல்ல? கார்டு கொடுப்பாங்கடா. கார்டு வாங்கறதுக்கு நீங்க இருக்கணுமே. ஓ அது வராதா? டேய் இவன் யாருல இருந்து வரான்? அவன் என்னன்னா அப்படி போறான் பாரு. எங்க இண்டிகேட்டர் போட்டு போயிட்டு இருக்கான் பாரு.
அதான் கவர்ச்சியா செக்ஸியா இருக்காரு. யாரா அவன் சோதா டேய் கண்ணாடி போட்டுட்டு எட்டிட்டு ஓட்டிட்டு இருக்கான்டா வண்டியே குட்டையா தான் இருக்குது இப்படின்ட்டு வந்துட்டு இருக்கான்டா அவன் ஐயோ பாடு பயல ரோடு தெரியாம எல்லாம் ஓட்டிட்டு இருந்தியாப்பா. அவனுக்கு ஹைட் எட்டலடா வண்டி அதுவும் குட்டியா தான் இருக்குது நாளைக்கு கார் ஓட்டிடுவியா ரிவேஸ் தான் எனக்கு தெரியும்ல. ஃப்ரண்ட்டும் தான் உனக்கு வரவங்க டஃப்பா இருந்தானா ஹைவேல ஓட்டி கட்ட சொல்லுவாங்களே. அத பாத்து பாரு. எங்க தாத்தா யாருன்னு நினைச்சீங்க? பகதூர் பாபு. உங்க தாத்தா பேருனா நடராஜ் தானே? இல்ல மாரியப்பன். நடராஜ் பாஸ்டவே. ஆர்ஐபி போட்டீங்களா? ஆமா அவரே போட்டுக்கிட்டாரு. தினமும் ஒரு கட்டிங் போடுவாரு, அதனால அவரே போட்டுக்கிட்டாரு ஆர்ஐபி. A1 கார்ஸ் இங்க தான் நம்ம கார்ஸா டேய் அது வேற எங்கடா? இல்ல A1 நான் வந்து அக்யூஸ் நம்பர் 1, இவங்க A1. நம்மள்ட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? முக்காவாசி இடத்துல நம்ம பகச்சிக்கிறோம். ஏன் தெரியுமா? அவங்க ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறாங்க, அது நல்லா பண்ணுன்னு சொல்லி வீடியோ போட சொல்றாங்களா, அது நான் வந்துட்டு இவங்க சரியில்லைன்னு சொல்லி போடுறேன்னா, அதனால அவங்களுக்கும் நமக்கும் சண்டை ஆயிடுது.